ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. ஸோ நம்ம வந்து த பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பிகமிங் யோர் செல்ஃப் பீயிங் யோர் செல்ஃப் இந்த ஒரு பேர் வேறு குழப்பிகிட்டே இருக்குதுங்க. டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸா ஓடுதுங்க, பெரிய பேரை தலைப்பிக்கு வச்சிட்டாரா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஓகே. இப்போது போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் நினைப்பதற்கு ஏற்றார் போல் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதாவது இந்த ஒரு சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைட்டோ இல்லாட்டி சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எதை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இது வந்து 2 நிலைகளில் வேலை செய்யும். பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூளமான, அது உடலாகட்டும் இந்த ஒரு பொருளாகட்டும் எதாக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டர், சரிங்களா? அதுவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நிலையிலையும் அது இருக்கும், சரிங்களா? இது 2 நிலைகள்லையுமே இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் எல்லாத்தையுமே உண்டு பண்ணி நிலைநிறுத்த வைக்கிறது. ஏன்னா அணுக்கூறுகளினுடைய சேர்க்கை தான் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லைங்களா? அதனுடைய அணுக்கூறுகளினுடைய மூலம் தான் இங்கே பொருட்களாக இருக்குது. இது அடிப்படை அறிவியல் தானே. இந்த அணுக்கூறுகளினுடைய அடிப்படையில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மால் இந்த அணுக்கூறுகளை மாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தன்மைகளை நம்மளால் மாற்ற முடியணும் இல்லையா? லாஜிக்கலாக பார்க்கும்போது அவ்வளோதானே. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. என்னத்தினால கட்டமைக்கப்பட்டதோ அந்த கட்டமைக்கப்பட்டதையே கை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு தானாக மாறிட போகுது, இவ்வளோதானே. இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கடினமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உடலும் என்னுடைய இந்த உடலோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கு? இதே சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் தான். முந்தின பதிவிலேயே பார்த்துருக்கோம். இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை கொண்டு வர முடியாது, ஆனால் நமக்கு ஏற்றாற் போல் அதை வேலை செய்ய வைக்க முடியும். அது எப்படி? மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மைண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. மனம் 100% எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லாமல் ஒருநிலைப்பட்டு இதுதான் அப்படின்னு யோசிச்சதுன்னா அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய உடல்நிலையோ வாழ்க்கையோ மாறிட போகுது, இவ்வளோதானே. இதில் என்ன பெரிய புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்குது? ஸோ இதை வந்து நம்ம போன பதிவிலேயே வந்து பார்த்துருக்கோம். அப்படின்னா நாம் விருப்பப்பட்ட அனைத்தையுமே நம்மால் அடைய முடியும். ஏன்னா இதை பாருங்கள், எல்லாமே சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இதை பாருங்கள், நாமளே சப்அட்டாமிக் பார்ட்டிகல் இல்லையா? அதனால சேர்ந்தது தானே இந்த உடம்பு. ஸோ அப்போ என்ன வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ மைண்ட் அண்ட் மேட்டர், மனமும் தூளமான பொருள். இந்த டேபிளை நம்மளால் இதனுடைய வடிவத்தை மனதனுடைய சக்தியினால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க விஷயம். நம்மளுடைய பெரியவர்கள் இதை நிறைய சாதித்து காட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நம்மளாலும் முடியும். அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய மனசை நமக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதனால தான் நம்மளுடைய பெரியவங்கள் வந்து இந்த மலையை வந்து இப்படின்னா மலை காணாமல் போயிடுது, இப்படின்னா மலை குன்றி போயிடுது, ஓடி வரக்கூடிய அலையை வந்து டாயிங்கன்னு இப்படி நிறுத்த முடியுது. ஏன்னா அந்த மனதிற்கு அவர்களுக்கு அந்த பலம் அப்படிங்கிறது உண்டு. அவர்கள் நினைத்தாருக்கு ஏற்றாற் போல் தூளமாக இருக்கக்கூடிய பொருள்களினுடைய தன்மைகளை அவர்களால் மாற்ற முடிஞ்ச அந்த ஒரு காரணம் அதனால தான். சரி, இந்த மைண்ட் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி குவாண்டம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேருனா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறாங்க. என்டாங்கிள்மெண்ட்னு ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படி இல்லைன்னா குவாண்டம் நான் லோக்கல் கனெக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏன் அதை நான் லோக்கல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இது என்ன இப்போ ப்ரெசண்ட் இல்லையா, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிகழ்காலம் எனக்கு தெரியுதியா, கடந்த காலம் எனக்கு தெரிஞ்சது, ஞாபகத்தில் இருக்குது கடந்த காலம். நிகழ்காலம் இப்படி இருக்குது, எதிர்காலம் கேள்விக்குறியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு அறிவியலே சொல்லுது. நம்மளுடைய ஆன்மீகம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு, யாரும் கேட்குறதில்ல. பட் இருந்தாலுமே அதனால தான் என்ன சொல்கிறாங்க, விதிக்கப்பட்டது. விதியை மதியால் வெல்லலாம், மனசினுடைய பலத்தினால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம். நல்லா புரிஞ்சு. ஏன் பெரியவங்க இதை சொன்னாங்கங்கிறது நமக்கு சிந்தனை வர்றதில்லை இல்லை. அது அந்த மாதிரி நமக்கு ஆசான இருந்து பாடம் சொல்லி தரக்கு இல்லை. சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கும் பொழுது எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அப்போ நான் ஒருத்தன் இங்கே தற்காலத்தில் இருக்கேன், நிகழ்காலத்தில் இருக்கேன்னா ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இல்லை. there are infinite number of possibilities. எண்ணில் அடங்காத நிறைய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. நாம் பயணிக்கக்கூடிய பாதையில் அங்கங்கே போய் அப்படி நம்ம ஃபிட் ஆகிக்கிறோம், அவ்வளோதான்.
அப்போது நம்ம ஃபிட் ஆகிக்கிட்டே வந்தது தான் நமக்கு விதிக்கப்பட்டது, அது அப்படி தான் அப்படின்னு நாம் ஒத்துக்கிட்டோன்னா அது ஒத்துக்கிட்டது தான். அப்படி இல்லையா, என்னால் எனக்கு ஏற்றார் போல் என்னோடய எதிர்காலத்தை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், தேர் ஆர் இன்ஃபனைட். அப்படின்னா என்ன? எண்ணிலடங்காத வாய்ப்புகள் உண்டு. எதை வேணாலும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த அந்த ஆயுதத்தை நீங்கள் பிரயோகப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. மனதை ஒருநிலைப்படுத்தணும். நீங்கள் முதல்ல முழுக்க நம்பணும், என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் மாறப்போகுது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இந்த செயல்கள் செய்ய போகிறேன், இதில் வெற்றி காண போகிறேன், இதனால் இவ்வளோ நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு நீங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கணும். நெகட்டிவாகவும் பண்ண முடியுங்க, அந்த பக்கம் போயிடக்கூடாது, போகாதீங்க. ஏன்னா கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பழைய ஞாபகங்கள் நம்மளை வரும், அதுதான் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நம்மை வாட்டிரும். கவனம் தேவை. சரி, அது ஒரு இது இருக்கட்டும். நான் அதனால தான் அதை நெகட்டிவாக பேசலை, பாசிட்டிவாகவே வச்சுக்குவோம். சரிங்களா? நம்ம நன்மையாகவே போவோமே, நாமளும் நல்லா இருக்கலாம், பிற உயிர்களையும் நம்ம வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான இதாக வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன நினைக்கிறியோ அதற்கு ஏற்றாறு போல் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்றாறு போல் பிறனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது இதில். ஏன்னா எல்லாமே சப்அட்டாமிக் பார்ட்டிகள் தாங்கும்போது என்னுடைய நினைப்பு என்ன மட்டும் பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையாது, பிறரையும் பாதிக்கும். இப்போ இதுதான் வந்து ஆசீர்வாதம் செய்வது, சாபம் கொடுப்பது, இது எல்லாமே அப்படி தான். மனசு ஒருநிலைப்பட்டு தான் அதுக்கு நடக்கும். இந்த செய்வனை வைக்கிறது, சூனியம் வைக்கிறது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிற விஷயங்களையும் சேர்த்து. பட் அந்த செய்யக்கூடியவர்களுடைய மனோநிலையை பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு பலமாக வேலை செய்யுது அப்படிங்கிறது. சரி இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும்னு சொல்கிறேன். ஏன்னா அது நெகட்டிவாக பேசும்போது அது வேண்டாங்கிறதுக்காக அதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபியூச்சர் யூ இஸ் ஆல்ரெடி தேர், இந்த ப்ரெசென்ட் யூ இஸ் கோயிங் டு ஃபிட் இன் யுவர் செல்ஃப் இன் டு தட் ஃபியூச்சர். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதை நம்ம தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஸோ என்னோடய ஃப்யூச்சரை எனக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போது எல்லாமே சப்அட்டாமிக் பார்ட்டிகள் தான். இந்த இடத்துல குவாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது அங்கே காலம் அப்படிங்கிறதே கிடையாது. அங்கே தெர் இஸ் ஆல்வேஸ் இட்டர்னல் ப்ரெசன்ட். நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது, கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஒரு மொபைல் ஸ்க்ரீனை தள்ளுற மாதிரி நம்மளுடைய முக்காலங்களையும் பார்த்துட முடியும். அந்தந்த இடத்துல நம்ம அந்தந்த இடத்துல ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ எதிர்காலத்தை மாற்ற முடிஞ்சதுன்னா ஒருவேளை என்னுடைய கடந்த காலத்தையும் மாற்ற முடியுமோ, யோசனை வரணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு குறுகுறுன்னு மண்டை வேலை செய்யணும் இல்லையா? அதுதான் மனுஷன்னு சொல்லக்கூடியது. இப்போ நமக்கே இந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கும் பொழுது இதை பற்றி அதிகமான ஈடுபாடும் ஆராய்ச்சியும் கொண்ட அறிவியலாளர்களுக்கு இந்த யோசனை வந்திருக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் வந்திருக்கு. ஜூலை மாதம் 2000ஆவது வருஷம் ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு டாக்டர் லியோனார்ட் லெய்போவிசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கவனமாக கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து 3393 நோயாளிகளை தேர்ந்தெடுத்துக்கிறார். இந்த 3393 நோயாளிகளையும் 2 குழுக்களாக பிரிக்கிறார். இந்த நோயாளிகள் பார்த்திங்கன்னா செப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தொற்றுனால் பாதிக்கப்பட்டவர்கள், இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து ஒரு குழு 2 குழுவாக பிரித்தார் பார்த்திங்களா. ஒரு குழுவுக்கு ஒரு ஆட்களை அழைச்சிட்டு வந்து இவர்கள் நல்லாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கு வைக்க போகிறாங்க. சரிங்களா? வேண்டுதல் வைப்பதற்கு ஒரு ஆட்கள் வருவாங்க. 2 குழுவாக 3393 பேர்த்த 2 குழுவாக பிரிச்சுட்டாங்க. ஒரு குழுவுக்காக ஒரு சிலர் வந்து வேண்டுதல் வைப்பாங்க, இவங்க நல்லாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இவர்களுடைய நோய் குணமாகணும்னு ஒரு குழுவுக்காக ஒரு குரூப் வந்து வேண்டிக்கும். இன்னொரு குழுவுக்கு அந்த மாதிரி வேண்டுதலெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வேண்டுதல்னால இவர்களுக்கு நன்மை நடக்குதா இப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ கண்ட்ரோல் குரூப் என்ன, எந்த வேண்டுதலும் இல்லாமல் அவர்கள் மருந்து, அந்த சாதாரண வாழ்க்கை முறை அப்படியே அவர்களுடைய குணத்தை பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்களுக்கும் மருந்து, சாதாரண வாழ்க்கை முறை இருக்கும் கூட அடிஷ்னலாக. ஏன்னா நம்ம நினச்சது பிறரையும் பாதிக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அடிஷ்னலாக என்ன வருது, ப்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு, அவர்களுக்காக வேண்டுதல் அப்படிங்கிறது வைக்கப்படுது. சரி, இப்போ இந்த வைக்கப்படுது. ஒரு கால அளவின் பின் அவர் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு. 3 வகை க்ரைட்டீரியா பிரிச்சுக்கிறார். எவ்வளவு நாள் அந்த தொற்று அப்படிங்கிறது அவர்களுக்கு நீடித்திருந்தது அப்படின்னு பார்த்தார். சரிங்களா? இது முதல். 2வது, எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போனாங்கன்னு பார்த்தார். 3, எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தார். இந்த சாவனுடைய எண்ணிக்கை வேண்டிய ஒரு வேண்டுதலுக்கு உட்பட்ட ஒரு குழுவுக்கும் எந்த வேண்டுதலுக்கும் இல்லாத ஒரு குழுவுக்கும் பெரிய ஒரு நெக்லிஜிபிள். அதனால் அந்த இறப்பினுடைய எண்ணிக்கையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார்.
ஆனால் அந்த நோய் குணமான அந்த ஒரு க்ரைட்டீரியாவும் எவ்வளவு வேகமாக ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவும் பார்க்கும் பொழுது யாருக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டதோ அந்த குழுவில் இருந்தவர்களுக்கு வேகமாக அவர்களுடைய நோய் குணமாக இருக்குது, சீக்கிரமாக அவங்க அந்த ஆஸ்பத்திரி விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி போயிருக்காங்க. யாருக்கு கம்பேர் பண்ணும்போது எந்த விதமான வேண்டுதலும் வைக்கப்படாத அந்த குழுவுக்கு பார்க்கும்பொழுது. இப்போ இதில் என்ன பியூட்டினா, இது இது நமக்கே தெரியும். நம்ம ஒருத்தருக்காக வேண்டும் போது அது நடக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கே தெரியுமே, என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். நீ ஏதோ கடந்த காலத்தை பற்றி தானே மாற்ற முடியுமான்னு சொல்லி தானே பேச்ச ஆரம்பித்த, அப்போ இது எங்கே கடந்த காலமே வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு முதல் டவுட்டாக இருக்கணும். அடுத்த 2வது டவுட் ஒரு சிலருக்கு வரணும். நீ சொன்னது ஜூலை மாதம் 2000வது வருஷம். 2000வது வருஷத்தில் ஒரே ஆஸ்பத்திரியில் 3393 பேராக வந்து தொற்று நோயால் பாதிக்கப்பட்டான். அது என்ன ஆஸ்பத்திரியா இல்லை சாக்கடை கூலியா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்திருந்துருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக 2000ல் ஆஸ்பத்திரி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க பாருங்கள், தொற்றுனால் பாதிக்கப்பட்ட. வேண்டுதல் எப்போ நடந்திருக்கு? இந்த குழு பிரிக்கப்பட்டதும் ஒரு குழுவுக்கு வேண்டுதல் வைத்தது, இன்னொரு குழுவுக்கு வேண்டுதல் வைக்கிறது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ நடந்தது? ஜூலை மாதம் 2000வது வருடத்தில். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்த வருஷத்தை சேர்ந்தவங்க தெரியுங்களா? 1990லிருந்து 1996 வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் இந்த செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். 1996ஓடவே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒன்றா சேர்த்துட்டான், இல்லை ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போயிட்டான். 1990லிருந்து 96, ஸோ 4 வருஷத்துலேருந்து 10 வருஷம் முன் நடந்த நிகழ்வுக்கு தான் இந்த டாக்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். என்னால் கடந்த காலத்தை மாற்ற முடியுமான்னு. இப்போ இது நிறைய பேருக்கு இந்த இடத்துல குழப்பம் வந்திருக்கும். இந்த ஆள் வேண்டுனது என்னமோ 2000ல், இந்த நிகழ்வு நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படியா என்னையா இது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஆள் வேண்டுனதுனால தான் அவங்க குணமானாங்க, என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த 2 குழுவை பிரித்தார் பாருங்கள். இந்த 3000 ஐயோ அதை மறந்துட்டேன், ஐயோ மாதிரி போச்சு, 3393 பேர். அந்த 3393 பேர் 2 குழுவாக பிரிக்கும்போது இவங்கெல்லாம் குணமானவங்கயா, இவங்கள எல்லாத்தையும் தூக்கி இங்கே போடு, இவங்களை ப்ரே பண்ண வச்சுருவோம், அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்ன மாதிரியா அந்த டாக்டர் பண்ணியிருப்பார்? இல்லை. இந்த மொத்தம் 3000 சொச்சம் பேர் அப்படி வச்சுக்குவோம். இந்த 3000 சொச்சம் பேரை ரேண்டமாக பிக் பண்ணுறாரு. இவருக்கு வந்து இவங்க குணமானாங்க, இவங்க இவ்வளோ சீக்கிரம் குணமானாங்க, இவ்வளோ சீக்கிரம் இது ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனாங்க, இவங்கெல்லாம் சேர்த்து இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் பிக் பண்ணது ரேண்டமாக, இவனை தூக்கி அங்கே ஓடு, இவ்வளோ தூக்கி அங்கே ஓடுது, இவனை தூக்கி அங்கே ஓடுது, இவ்வளோ தூக்கி அங்கே ஓடு, இப்படி ரேண்டமாக பிக் பண்ணார். அப்படியே சும்மா எந்த கணக்கும் தெரியாது, அவனை அங்கே போட அங்கே போட அங்கே போட அங்கே போட அங்கே போட, அவ்வளோதான். இப்படி ரேண்டமாக போட்டது. இப்படி ரேண்டமாக போட்ட குரூப்பில் இவங்க வேண்டின அந்த குரூப் இருக்குல்ல, ஒரு குரூப்புக்குன்னு வேண்டியிருப்பாங்கள்ல, அவங்க நிஜமாலுமே அந்த மொத்த குரூப்புமே எந்த வேண்டுதலும் வைக்கப்படாத குரூப் விட்டு நிஜமாலுமே அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க வேகமாக. இப்போ இதிலிருந்து என்னென்னா, இப்போ நம்ம இது ஒரு பேரடாக்ஸ் தான். நான் வேண்டுனதுனால தான் அவன் மாறினானான்னு நான் சொல்லுவேனா, இல்லை இது எதாச்சியாகவே அவன் நிஜமாலுமே அப்படி போயிருக்கலாம்யா, நான் வேண்டுனதையும் அதையும் கோயின்சைட் ஆகிடுச்சு அதனால் அப்படின்னு நம்ம வச்சுக்கலான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே உண்மை தான். பட் லாஜிக்கலாக பார்க்கும்பொழுது 3392 பேர் இது பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 1600 பேர் பக்கம் வருது இல்லையா? ஒரு 1600 பேருமா ஒரு கோயின்சிடென்ஸில் இந்த வேண்டக்கூடிய குரூப்புகளை வந்து உட்காருவான். 1600 பேர்த்துக்காக கோயின்சிடென்ஸ் ஆகிட போகுது, எதர்ச்சியாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இப்போ வேண்டுனாலும் நம்மளுடைய கடந்த காலத்தை கூட நம்மளால் மாற்றக்கூடியதற்கு ஏற்றார் உண்டான வலிமை நமக்கு உண்டு. இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது இதை கேட்கும்போது நமக்கு குறுன்னு வரும் இல்லையா? அப்போ எனக்கும் குறுன்னு ஆயிருக்கும் இல்லையா? அப்போ நான் ஒரு வேலையை பண்ணி பார்த்தேன் சின்ன வயசில். நமக்கு இல்லாத பஞ்சாயத்தாங்க சின்ன வயசில். நம்ம இந்த ராஜ்கிரண் வரக்கூடிய வில்லன்களை தூக்கி போட்டு அடித்து முறித்து வீசிக்கிட்டு இருப்பார்ல, நம்ம வீடுகளில் அந்த மாதிரி தானே 90களில் பலத்த குழந்தைகளினுடைய நிலை 80 90லலாம். அப்போ நமக்கு அந்த ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனசில் இருக்கும்ல, பாரு இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய பெற்றோர் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த ட்ராமா இன்றைக்கு வரைக்கும் நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையாலுமே. அப்போ தியானத்தில் அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கும் பொழுது
போ நித்தலா பேக்குக்கு போ, அப்படி கடந்த காலத்துக்கு போ, எனர்ஜி பூரா அங்கே ஓடு. அங்கே ஓட்டு இப்போ நீ என்ன பண்ணுறீன்னா, எல்லாம் சரியாக போச்சு எல்லாம் கிளென்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கிளென்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் நெகட்டிவிட்டி எல்லாம் போட்டோம். அந்த எனர்ஜி பூரா அங்கிட்ட வந்து சேரட்டும். எல்லாம் நீ கிளென்ஸ் நீ எல்லாம் ரெடி ஆகிட்ட கம்ப்ளீட்டாக. இப்போ நல்லா ஃபுல் பொட்டன்ஷியலாக இருக்கேன் உனக்கு. கடந்த காலத்தில் எந்த துன்பமும் நடக்கலை, நீ நல்லா இருக்கேன். இதை சொல்லும் பொழுது என்ன இந்த நிகழ்காலத்தில் எனக்கு என்ன மாறுதல் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால், ரெகுலராக தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அப்படி இல்லைன்னா என்னை முட்டாளாக தெரியும். பட் தட் இஸ் ஓகே. இப்போது இந்த தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் நான் நினச்சேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் பயங்கர ஒரு பிரைட் ஒயிட் லைட், ஒரு சரியான பிரைட் ஒயிட் லைட், அதுவும் டார்க்காக பயங்கர திக்னஸோட ஒரு பயங்கர அந்த பிரைட் ஒயிட் லைட் அப்படியே விரிவடைஞ்சு வந்தது. அது நம்மளால் உணர முடிஞ்சது. அதற்கப்புறத்திலிருந்து என்னுடைய மனோ மாறுதலும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதமும் மாறி இருக்கு. நிறையா முயற்சி பண்ணி பாருங்கள். இது விளையாட்டு போல பேசி நம்மக்கிட்ட டைம் மிஷின் இருந்தால் தாங்க நிஜமாலுமே அங்கே போய் இதெல்லாம் இங்கே நான் நினச்சதுக்கு அங்கே நடந்துதா அப்படின்னு தெரியும். அப்போ அதனால் வாய்ப்பு இல்லை. அப்போ இது உணர்வின் ரீதியாக நம்மளால் உணர்ந்தே பார்க்க முடியும். உணர்ந்து பாருங்க அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த 3000 பேர்த்தில் 1600 சொச்சம் பேர் குணமாயிருக்கான்னு சொல்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கு. இது மினி ஸ்கேலில் நம்மளுடைய லைஃப்லேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன க்யூரிங் யுவர் இன்னர் சைல்டு அப்படிம்பாங்களே. நம்ம முன்னாடியே நம்ம ஜென்ரல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இதே தான், எல்லா கான்செப்ட் ஒன்று தான். ஸோ ஃப்யூச்சரை மட்டும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. நம்மளுடைய பாஸ்ட் கடந்த காலத்தையும் நம்மால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது. ஏன் கால மாறுதல் இந்த உடல் அசைவினால் ஏற்படுவது இல்லை. காலத்தில் நடத்தக்கூடிய மாறுதல் இந்த உடலினுடைய அசைவினால் ஏற்படக்கூடியதில்லை, மனதினுடைய அசைவினால் ஏற்படுத்தக்கூடியது. மனம் காலத்திற்கு உட்பட்டது அல்ல. இருந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் போகும். யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் சொல்கிறார் இல்லையா, இப்படி உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு நொட்டியில் உங்கள் ஊரில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்காட்சிக்கு போகும் அப்படின்னு சொன்னால் டொங்கி நாங்கள் போய் அந்த பொருட்காட்சியில் நின்றுருக்கோம். இப்போ இங்கே ஆனால் தூள உடல் இங்கே தான் இருக்கும். புத்தி போயிருங்க இந்நேரத்துக்கு அது அந்த பொருட்காட்சிக்கு இல்லையா, திருப்பி வாடா வேண்டப்பா அப்படின்னு அது வந்துடும். அப்போ மனம் எந்த காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டது கிடையாது மனம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது தூளமான இந்த உடலுக்கு தானே அன்றி மனதிற்கு கிடையாது. மனம் அது செம்மையானால் இல்லையா, அப்புறம் 4 வரி பாட்டை படிக்கணும், ஒரு வரியோடு நிறுத்தக்கூடாது. அப்போ மனசு செம்மையாச்சுன்னா என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. அடுத்து வரக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குது பாருங்க, அதையவே மாற்றி காமிச்சிருக்காங்க மனசினுடைய ஒரு திறத்தில். அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ரைட், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முயற்சி செய்து பாருங்கள். நாளைக்கு வரது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.